ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சிவாஜி ட்ரேடர். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போகணும்னா பேங்க் நிஃப்டி. ஸோ ஆல்ரெடி நிஃப்டி 50 பார்த்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு அனலைசிஸ் பார்த்துருவோம் இந்த வீக்லிக்கு உண்டான அனலைசிஸில். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வீக்லி சார்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் எனக்கு லாஸ்ட்டாக ஒரு ஹை வச்ச கேண்டிலோட லோ எடுத்து மார்க்கெட் வந்து மேலே க்ளோஸ் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய ட்ரேடிங்கோட ஸ்ட்ரக்சர், அதாவது வீக்லியில் எனக்கு கிடைச்சிருக்கூடிய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கூடிய அந்த ரீசெண்ட் லோ, அதாவது 42,037. ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,700. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங்கோட ரேஞ்ச். ஸோ இந்த பிரேக் அப் ஸ்ட்ரக்சருக்கு எனக்கு இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு இம்பேலன்ஸ் இருக்கு. ஆஸ் வெல் ஆஸ் எனக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஆர்டர் பிளாக் எனக்கு இங்கே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஒரு வீக்லியில் மார்க்கெட் என்ன இருக்குது, ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் டேப் பண்ணி இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம டேல பார்க்குறப்போ ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இன்னமும் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ 4 ஹவர்ஸ் போயிடுவோம். ஸோ 4 ஹவர்ஸில் என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ இந்த டேப் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரைஸு ஒரு வீக்லியில் ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறப்போ பார்க்குறப்போ இது 4 ஹவர்ஸோட ஒரு பிரேக் அப் ஸ்ட்ரக்சர். இந்த 4 ஹவர்ஸ்க்கு உண்டான பிரேக் அப் ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு இம்பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அண்டு ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறப்போ நமக்கு இது ஆர்டர் பிளாக் ஆகிருக்கு. ஸோ 4 ஹவர்ஸோட ஸ்ட்ரக்சர் நமக்கு ஸ்டில் பேரிஷாக தான் இருக்கு. ஓகே, அகெயின் வி மூவ் டு த 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் போய் பார்ப்போம். ஸோ 1 ஹவர்லையும் நமக்கு அதே மாதிரி தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு லோயர் லோ, லோயர் ஹை கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு லோயர் லோ, ஒரு லோயர் ஹை, அகெயின் ஒரு லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோவில் மார்க்கெட் இப்போ இருக்கு. ஸோ அப்போ நம்ம 1 ஹவர்ல நம்ம பார்க்குறப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்டில் பேரிஷாக தான் இருக்கு. ஸோ இது ரீசெண்டாக கிடைச்ச 1 ஹவர்லோட ஒரு லோயஸ்ட் சைடு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இம்பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே மிட்டிகேஷனாக தான் இருக்கு. அப்போ அடுத்த இம்பேலன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாமே மிட்டிகேட்டடாக தான் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஒரு பையிங்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா டெஃபினட்டா நமக்கு என்ன ஆகும், மார்க்கெட்டை ஒரு 48,000 மூவ் வரதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம போகிறோம்னு வச்சுங்களேன். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் நமக்கு என்னென்னா இன்னும் இந்த மிட்டிகேட் ஆன ஒரு ஓபியில் தான் மார்க்கெட் என்ன இருக்குது, ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே நம்ம 5 மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு கடைசியாக கிடைச்ச ஒரு ஒரு லோவோட மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன், இந்த லோவோட மார்க்கெட் இங்கே மேலே எடுத்து கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ அன்டில் அதுக்கப்புறம் எந்த ஒரு க்ளோஸும் கொடுக்கல. ஸோ இதுக்கு நமக்கு வந்து 5 மினிட்ஸோட சப்ளை எங்கே அப்படின்னா இதுதான். ஓகே, ஸோ 5 மினிட்ஸோட சப்ளை இது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆஸ் வெல் அஸ் இந்த சப்ளை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க்கெட்டில் இங்கே நடந்திருக்கு. ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தோன்னா அடுத்து இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ், அந்த இம்பேலன்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு கன்சாலிடேஷன் ஓபியில் தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, டேப் பண்ணியிருக்கு. பட் நிஃப்டி காட்டிலும் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் கொடுத்தா பை சைட் டிராவல் பண்ணலாம் கன்ஃபர்மேஷனாக. ஓகே, இப்பயே எடுக்கலாம். பட் நமக்கு ஒரு ஹை கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்போ இன்னும் நமக்கு வந்து குவாலிட்டியான ட்ரேடிங் கிடைக்கும். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கு உண்டான ஒரு ஆர்டர் பிளாக் ஓபியில் டிமாண்ட் டவுன் ஜோனில் நமக்கு என்ட்ரி கிடைக்கிறப்போ நல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரேட் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போது நாம் என்ன பண்ணலாம், 1 ஹவர் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறப்போ ஸோ இந்த லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டு ப்ரைஸ் எகன் வில் கிராஸ் ஓவர் த ப்ரீவியஸாக கிடைச்ச ஒரு ஹையை மார்க்கெட் என்ன பண்ணும், பிரேக் பண்ணும். ஸோ ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ நிஃப்டி கொடுத்த ஒரு ஹோப் பேங்க் நிஃப்டி இன்னும் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டில் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக்கில் மண்டே டியூஸ்டேல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்போ இன்னும் ஒரு கிளாரிட்டியான விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ அன்டில் தென் வெயிட். பை பாய், குட் நைட்.